ஈடி தமிழர்களுக்கு வணக்கம். எனது பெயர் மணிமாறன் கதிரேசன். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஜிஎஸ்டியோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிஎஸ்டியில் எப்படி லெவி பண்ணுறாங்க, எந்த மாதிரியான டாக்ஸஸ் வந்து ஜிஎஸ்டியில் லெவி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூயல் சிஸ்டம் ஆஃப் லெவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டூயல் சிஸ்டம் ஆஃப் லெவி அப்படின்னா, இதில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை, ரெண்டாவது வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. இன்டர் ஸ்டேட் சப்ளைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இந்த தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு விற்றாலும் அதுக்கு பேர் இன்டர் ஸ்டேட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரி விற்றாலோ அல்லது தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் விற்றாலோ அதுக்கு பேர் இன்டர் ஸ்டேட் சப்ளை. இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் விற்றீங்கன்னா அதுக்கு பேர் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் இப்படி பிரிக்கணும்? அதான் இது வந்து ஜிஎஸ்டிங்கிறது ஒரே ஒரு ஆக்ட் தானே, ஸோ ஒரே ரேட்டு தானே, அதையே நீங்கள் இப்படி பிரிக்கிறீங்க, நீங்கள் மொத்தமாக ஒரே லெவிலேயே நம்ம பண்ணலாமே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆக்சுவலாக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெமோக்ரஸி கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரைட்ஸ் சில டியூட்டிஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில வகையான டாக்ஸஸை மட்டும்தான் லெவி பண்ண முடியும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரைட்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியாது. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரைட்ஸை எடுத்துக்க முடியாது. அதில் ஒன் ஆஃப் த நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரு விஷயம், அதனால நான் சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க கொஸ்டின் என்னன்னா, சார் நீங்கள் ஏன் வந்து லிக்கரை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல, லிக்கர் நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. ஈவன் ஜிஎஸ்டி வந்த புதுசில் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இந்த லிக்கருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே யாரு தான் டாக்ஸ் லெவி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான டாக்ஸ் லெவியை பண்ண முடியாது. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்னா அதனுடைய லெவியை டிசைட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ அப்போ அது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் லெவி பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அது ஜிஎஸ்டிக்கு கீழே வரலை. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் அதர் தென் ஸ்டேட், நீங்கள் தமிழ்நாட்டில் விற்காமல் வேறு ஸ்டேட்டில் விற்கிறீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் கிடையாது. அதே மாதிரி சர்வீசஸ்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. இந்த மாதிரியான சில பவர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து அப்போவே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது இன்ட்ரா ஸ்டேட்டா இல்லை இன்டர் ஸ்டேட்டா அப்படிங்கிறத பிரித்து, இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 50% லெவி பண்ணிக்கிறட்டும், பேலன்ஸ் 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதே போல் இன்டர் ஸ்டேட்டாக இருந்தால் 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி டூவல் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம லெவி பண்ணுவோம். சிஜிஎஸ்டிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போர்ஷனும், எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போர்ஷனாக போகும். ஸோ இப்போ ஒரு 18% ஜிஎஸ்டி லெவி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 9% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு 9% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும். இதே இது இன்டர் ஸ்டேட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே 100%மே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அமௌண்ட்டில் ஒரு காமன் பூலில் போய் உட்காந்துருக்கும். டைரெக்டாக அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவன்யூ கிடையாது. அதை எப்போல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களோ டு தட் எக்ஸ்டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணது போக பேலன்ஸ் இஃப் இட் இஸ் அவைலபிள் அதை வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுப்பாங்களே தவிர, அதனால தான் அது ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஜிஎஸ்டிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ டைரக்ட் ரெவன்யூ ஃபார் த கவர்மெண்ட், அது ஒரு காமன் பூல் அக்கௌண்ட், அதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ இன்டர் ஸ்டேட் சேல்ஸுக்கு ஐஜிஎஸ்டி நம்ம லெவி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான லெவிஸ் தான் நார்மலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சப்போஸ் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, பாண்டிச்சேரிக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐஜிஎஸ்டி லெவி பண்ணுவீங்க. இல்லை சார் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், என்னோட பிரான்ச்சு மதுரை அல்லது என்னோட கஸ்டமர் வந்து மதுரையில் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு லெவி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் காரணம், இந்த டூயல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்ததுக்கான ரீசன் இதுதான். ஸோ இந்த தகவல் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு புதிய தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.